Hello students, welcome to VT NEET Academy. நம்ம வந்து நீட் எக்ஸாம் ரிலேட்டடாக அன்னன்னைக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் வந்து டெய்லி கண்டினியூவாக போஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து நீட் எக்ஸாமில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது, செக் பண்ணி வெயிட் பண்ணி பாருங்கள். அதோட நம்ம 2026க்கு நீட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தோம். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 hours வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. பட் எங்களுக்கு அதுக்கப்புறம் ஏன் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பேட்சை ரன் பண்ணக்கூடாது? ஈவன் லாஸாக இருந்தாலும் நமக்கு ஃபீஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறத தடைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்டையர் இயருக்கும் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் கேம்பஸை ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணாலும் நீட் எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு டோட்டல் இந்த ஹாஸ்டல் கேம்பஸ் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸஸும் இந்த கேம்பஸ்குள்ளே தான் நடக்கும். டோட்டல் ஸ்கூலுக்குள்ளே இருக்கக்கூடிய கேம்பஸ் என்டையர் இயர் ஃபுட் ஃபீஸ் ஆகட்டும், அக்காமடேஷன் ஃபீஸ் ஆகட்டும் உங்களுக்கு ஃப்ரீ. இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா பேட்ச் வந்து 15/6/2025 ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாராலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் பே பண்ண முடியல, நாங்கள் 2வது வருஷம் 3வது வருஷம் ட்ராப் பண்ணுறோம் சார், அந்த ஃபீஸ் இதை தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதையே கட் பண்ணி எரிஞ்சாச்சு. உங்களுக்கு டியூஷன் ஃபீஸும் புக் ஃபீஸ் அண்ட் யூனிஃபார்ம் ஃபீஸ் மட்டும்தான் வரும். அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பே பண்ணால் போதும். ஹாஸ்டல் ஃபீஸை நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்சுக்கு ஃப்ரீ பண்ணி விட்றேன். பேட்ச் வந்து 15/6/2025 ஸ்டார்ட் பண்ணுறோம். இது நார்மலாக இருக்க போகுது. இந்த பேட்சில் நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம கிளாஸ் நோட்ஸ்லேருந்து தான் அதிகமாக கொஷின்ஸ் வந்திருக்கு. இதுக்கான ப்ரூஃப் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டுட்டேன், இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோவும் சொல்லிட்டேன். மற்ற அகாடமிக்ஸில் ஃபிசிக்ஸ் எந்த அளவுக்கு டீச் பண்ணுறாங்களோ அதை விட டெப்த்தாகவும் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலாகவும் நீட் 2025ல் கால்குலஸ் பேஸ்ட் கொஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி சொன்னதும் நம்ம அகாடமி தான். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜோட இந்த பேட்ச் இருக்கும். அது போக யூனிட் டெஸ்ட்டு, குமுலேட்டிவ் டெஸ்ட்டு, பார்ட் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்துக்கு நம்ம நடத்த போகிறோம். 2 பேட்சுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்சில் உங்களுக்கு க்ரீன் போர்டு போட்டு அதை அழித்து இந்த மாதிரிலாம் இருக்காதுமா. ஃபுல் பிக் ஸ்க்ரீன் டீச்சிங். அன்னன்னைக்கு நடத்தக்கூடிய கிளாஸ் நோட்ஸ் அன்னன்னைக்கு உங்களுக்கு பிடிஎஃபாகவே கிடச்சிரும். உங்கள்கிட்ட ஒரு மொபைல் இருந்தால் போது டெய்லி வந்து அதை கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு எஃபிஷியன்சி, ஒரு சிங்கிள் பாயிண்ட் கூட உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஃபுல்லாகவே பிக் ஸ்க்ரீன் டீச்சிங் அந்தளவுக்கு உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். எங்கே சார் அகாடமி இருக்குது? நியூ ஸ்டூடெண்ட்ஸ் சேலத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. சேலத்தில் கூடிய ஆர்டிஎம்பட்டியில். என்ன ஸ்கூல் சார்னா SBM ISND ஸ்கூலுக்குள்ளே கொடுத்துருக்கோம். சரிங்களா? தமிழ்நாட்டில் இந்த ஆஃபர் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம கொடுக்குறோம், பயன்படுத்திக்கிங்க. அட்மிஷனுக்கு 9080544982 நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். 7373264210 நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். யூனிட் டெஸ்ட்டு, குமுலேட்டிவ் டெஸ்ட்டு, பார்ட் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் நம்ம என்டையர் இயரை கொடுக்க போகிறோம். 24/7 கேம்பஸ் பேஸ்டு செக்யூரிட்டி சிஸ்டம் கொடுக்க போகிறோம். ஹாஸ்டல் ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா சார்? அதில் குவாலிட்டி அப்படின்னா A1 குவாலிட்டி கொடுத்துருக்கோமா. ஹோம் பேஸ்ட் குக் தான் உங்களுக்கு சமைப்பாங்க. உங்களுக்கு ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். 24/7 செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்சில் கிடச்சிரும். ரைட், அட்மிஷனுக்காக இந்த ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், இன்றைக்கி என்ன சார் அப்டேட்ஸ் இருக்குது நீட் 2025 ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தோம்னா, மனாஷ் பிரதீப்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் நியூஸ் வெறும் நான் பார்த்த வரைக்கும் வந்து நீட் மட்டும் இல்லாமல் QT எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்டு, JEE ரிலேட்டடான அப்டேட்ஸு எல்லாமே கொஞ்சம் வேகமாக கலெக்ட் பண்ணி அதை ப்ராப்பராக தன்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போட்டுட்ருக்காரு. ஸோ இவர் போட்ட ட்வீட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் எல்லாருமே திரும்பி பார்த்துருக்காங்க. ஏன்னா இவர் முன்னாடி போட்ட ட்வீட்டெல்லாம் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருந்திருக்கு. இதுவுமே அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ரைஸ் சீரியஸ் கன்சர்ன்ஸ் ஓவர் த எரர்ஸ் இன் நீட் UG பேப்பர். UG பேப்பரில் கூடிய பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப வேகமாக புஷ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதே மனேஷ் பிரதம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வீக்கெண்டில் ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கெண்ட்னா ஆல்ரெடி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணதால் 11, 12, 13 14 சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு 3 நாள்லேயே வந்துடும் அப்படிங்கிறத எக்ஸாக்ட் ப்ரிடிக்ட் பண்ணிக்கிறோம். எத்தனை வருஷம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? CBSE எப்படி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாதா? சொல்கிற டேட்டு அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டில் 2 ரிலீஸ் பண்ணிடும், சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கு. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஸ் இருக்கு இல்லையா, அதனால் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். பட் சில கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் NTA நினச்சிச்சுன்னா சரி கொஞ்சம் டைம் எடுத்து இதை பார்த்துட்டு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பெரிய மனசு இருக்கான்னு தெரியல. பட் அப்படி நினச்சிச்சுன்னா எக்ஸாம் ரிசல்ட் இன்னுமே தள்ளி போகும். இந்த மாதத்தோட எண்டு அதுவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் வந்திருக்கு. இவருமே வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிசல்ட் இந்த வார எண்டில் வந்துடும் அப்படிங்கிறதையும் ட்வீட் பண்ணியிருக்காரு. அந்த ட்வீட் இப்போ இந்தியா லெவலில் எல்லோருமே பார்த்துட்ருக்காங்க. இது இன்றைக்கான முக்கியமான அப்டேட்டு.
அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் பார்த்தோம்னா ஆன்சர் கீ எப்போ வரும் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் ஃபைனல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் தான் ரிசல்ட் வரும் அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது. ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறப்போ சைமல்டேனியஸாக ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்டு இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் பண்ணுவாங்க. பட் இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் மும்முரமாக இருப்பாங்களே தவிர்த்து ஆன்சர் கீ கிடையாது. ஆன்சர் கீ ஒரு ப்ரொவிஷனல் கொடுத்தாச்சு. ஃபைனல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய நாட்களில் ரிசல்ட்டோட ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நடக்க போதும் கூட. இப்போ தேவையான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் இருக்குது இல்லையா, அதுக்காக தான் எல்லோருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12 to 14 ஜூன் ரிசல்ட் ரிலீஸ் ஆகிறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா இது எதிர்பார்க்குறோம். ரிசல்ட்டு இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். மேபி சொல்ல முடியாது. நான் பேசிகிட்டு இருக்க இந்த தருணத்தில் கூட என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசிஷன் எடுத்துருக்கலாம், ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்துருக்கலாம். அப்புறம் இன்னொரு அப்டேட் சொல்லணும் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் எடுக்கட்டுமா சார் அப்படிங்கிற பேர் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் எந்த ஜோனில் இருந்தால் சார் ட்ராப் எடுக்கட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரணம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா 420க்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராப் எடுக்கலாமா? ட்ராப் ஆர் இன்னொரு கோர்ஸ் கூட நீங்கள் உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ 420க்கு மேலே ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா வேணாம், நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள். 92.5ல் நீங்கள் 300க்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே யோசிக்க வேணாக்கன்னா நீங்கள் ட்ராப் எடுக்கலாம், நீங்களும் ட்ராப் எடுக்கலாம். அண்ட் 7.5ல் நீங்கள் 200க்கு லோவாக இருக்கீங்க, ஈவன் 220 230 எடுத்துக்கலாம். அது கீழே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா யூ டேக் எ ட்ராப் ஆல்சோ, நீங்களும் ட்ராப் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மார்க்கில் எடுத்தால் எனக்கு கன்ஃபார்ம் சீட் கிடைக்காது, நான் ட்ராப் எடுக்கட்டும் அப்படிங்கிறீங்கன்னா எந்த மார்க்கில் இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு சீட் கிடைக்காது. ஓகேங்களா? பிடபிள்யூ குழந்தைகள் நான் அதில் சேர்க்கல, அது தனி கேட்டகரி. அவங்களுக்கு நம்ம மார்க் செட்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க ஜோன் எத்தனை பேர் எழுதுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. பட் இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோராக சீட் எடுக்க முடியும். சரி, இந்த மார்க் கீழே இருந்துச்சுன்னா ஷோராக நீங்கள் ட்ராப் எடுத்துக்கங்க அப்படிங்கிறது சஜஷன். ஓகேங்களா? இது வந்து மாற போகிறது கிடையாது. நான் ரொம்ப பார்டர் மார்க் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே மார்க்குக்கு சீட் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. முக்கியமாக இதில் வந்து ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸும் அன்ரிசர்வ்டு ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மார்க் எக்ஸாக்டாக பிறந்தோம். எஸ்சி எஸ்டி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன மாறும், பட் அவங்களும் ட்ராப் எடுக்கலாம். நீங்கள் ஏன்னா ரொம்ப வாய்ப்பு கம்மி, இதுக்கு கம்மியாக நீங்கள் மார்க் எடுத்துருக்கீங்கன்னா இந்த ஜோனில் உங்களுக்கு சீட் கிடைக்கிறது ரொம்ப கம்மி. பட் ஒரு வேளை நீங்கள் அகாடமி அப்படி சூஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் ட்ராப் எடுத்துகிட்டு அகாடமி சூஸ் பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிச்சிருங்க. மறுபடியும் கவுன்சிலிங் வரப்போ சீட்டு கிடச்சிச்சின்னா நீங்கள் அகாடமி ட்ராப் பண்ணிவிட்டு நீட் ரிலேட்டடாக நீங்கள் போய்க்கங்க. ஓகேங்களா? அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க 1 year 2 year 3 year ட்ராப் எடுக்கட்டுமா சார்? மேக்ஸிமம் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் 3 times ட்ராப் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 3 ட்ராப் எடுக்கிறாங்க. பட் 4th year ட்ராப் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைம் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ 4 வருஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எம்பிபிஎஸ்ஸை கம்ப்ளீட் ஆகக்கூடிய இயர்ஸ், இன்னொரு வருஷம் ட்ராப் பண்ணணுமா அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள். சார் நான் ஒரு வருஷம் தான் ட்ராப் பண்ணியிருக்கேன், 2வது வருஷம் ட்ராப் பண்ணிட்டுமானா தாராளமாக ட்ராப் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. 2வது டைம் ட்ராப் பண்ண 3வது டைம் ட்ராப் பண்ணுவோம், உங்கள்கிட்ட விக்ரஸான ஃபயர் இருக்குது அப்படின்னா மட்டும் ட்ராப் பண்ணுங்கள். 4th ட்ராப் நான் சொன்ன மாதிரி திங்க் பண்ணிட்டு ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேம்மா. இதே மாதிரி நீட் ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸும் அடுத்த வீடியோவில் நான் போட்டு வரேன். தேங்க்யூ ஃபார்